இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு மதம், கலாச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு வாழ்வியல் நெறி அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறதுல இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்தில் சொல்லி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே போன பதிவுகளில் நம்ம துளசியினுடைய மகத்துவங்கள், திருநீரினுடைய மகத்துவங்கள்லாம் பார்த்துருப்போம். திருநீரை எப்படி அணியணும், எப்படி திருநீரை கோவிலில் வாங்கி பூசணும் அப்படின்னு பல வழிமுறைகளை பார்த்தோம். திருநீருக்கு என்னெல்லாம் அற்புதங்கள் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவில் திருநீரை பேசிட்டா கண்டிப்பாக குங்குமத்தை பற்றி பேசணும்ல. ஏன்னா திருநீரின் தத்துவம் தந்தை என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். திருநீரினாலே சிவபெருமான், அப்போது குங்குமம் அப்படின்னா உமாதேவி, அபிராமி. அந்த உமாதேவியினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தில் என்னென்ன அற்புதங்கள்லாம் இருக்குது, இந்த குங்குமத்தை அணிந்து கொள்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன நன்மைகள், எப்படி இந்த குங்குமத்தை அணிந்து கொள்ளணும், ஆண்கள் எப்படி அணியணும், பெண்கள் எப்படி அணியணும், அத்தனையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்ததற்கு பிறகு இதனால வரையும் நம்ம இப்படிலாம் குங்குமத்தை தப்பாக அணிஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு எல்லாருமே உணர்ந்து சரியாக அணிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும்.